வெல்கம் டு பென்ட்ரைவ் ஸ்டடி. நான் கார்த்திக் ராமச்சந்திரன் பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம வரப்போகிற டிஎன்யூஎஸ்ஆர்பி தமிழ்நாடு போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் மற்றும் காவலருக்கான இம்பார்ட்டன்ட் பிடிஎஃப் கம்பேரிஷன் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கடைசியாக 2003 தான் இந்த சப் இன்ஸ்பெக்டர் அண்ட் கான்ஸ்டபிள் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இந்த கோர்ட் கேஸ்னால் அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போயிட்டு 2025 வந்துருச்சு. சரி, இந்த வருஷம் கண்டிப்பாக நடத்தி தான் ஆகணும். 2 எக்ஸாமையும் பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் ஜெயிலர் எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சியால் கண்டக்ட் பண்ணப்பட்டது. இப்போ இவங்க நடத்த போகிறதா சொல்கிறாங்க. அது பிளானர் வந்து தான் தெரியும். சரி பாருங்கள், இங்கே நீங்கள் பாருங்கள், ஜென்ரல் ஸ்டடீஸை நம்ம சப்ஜெக்ட் வைஸ் படிச்சிருக்கோம். பொதுத்தமிழ் தகுதித்தாளில் வந்த கொஸ்டின்ஸையும் நம்ம இங்கே ஹைலைட் பண்ணிட்டோம். சரிங்களா? ஒருவேளை உங்களுக்கு பொதுத்தமிழ் டிஃபிகல்ட்டாக இருந்ததுன்னா டிஎன்பிஎஸ்சி பொதுத்தமிழ் வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. ரெண்டுத்துக்கும் சேர்த்து ப்ரிப்பேர் பண்ண மாதிரி இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி சைக்காலஜி ரொம்ப ரொம்ப முக்கியங்க. சைக்காலஜியில் நீங்கள் 100% மார்க் எடுத்தால் மட்டும்தான் நீங்கள் சப் இன்ஸ்பெக்டர் கான்ஸ்டபிளை கிளியர் பண்ண முடியும். ஏன்னா கட் ஆஃப் ரொம்ப அதிகமாக இருக்குது. டிஎன்பிஎஸ்சி எழுதுகிறவங்களாம் இப்போ டிஎன்யூஎஸ்ஆர்பியும் எழுதுகிறாங்க. அதுதான் காரணம். முன்னாடி ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடிலாம் ஒரு செட் ஆஃப் பீப்புள் தான் எழுதிட்டு இருந்தாங்க. இப்போ எல்லோரும் எழுதுகிறாங்க. அதுக்கு காரணம் டிஎன்பிஎஸ்சி தான். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸை குறை சொல்ல முடியாது. டிஎன்பிஎஸ்சி டிலேட் ரிசல்ட்னால வேறு வழி இல்லை, அவங்களும் சஸ்டெயின் பண்ண முடியலை. இப்போ எவ்வளோ நல்லா வீட்டில் சொல்லிகிட்டு இருக்க முடியும், கவர்மெண்ட் ஜாப் ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. அவங்க வீட்லேயும் கேட்பாங்களா, அவங்கக்கிட்ட ஒரு ரிசல்ட்டையாவது காமிக்கணும். சரி, அட்லீஸ்ட் கிடைச்சது கான்ஸ்டபிள் சப் இன்ஸ்பெக்டருக்காவது உள்ளே போயிடலான்னு சொல்லி அவங்க ட்ரை பண்ணுறாங்க. அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி பண்ண வேண்டியதில்லை. அதாவது டிஎன்யூஎஸ்ஆர்பி ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, இதுதான் காரணம். டிஎன்பிஎஸ்சி தான் தப்பு பண்ணுறாங்க. சரிங்களா? ஏன்னா டிஎன்பிஎஸ்சி அவங்க ஒரு 5 to 6 months ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணிட்டாங்கன்னா அவங்கவுங்க வேலையை பார்ப்பாங்க. சரி, ஓகே, எனிவே பார்ப்போம் அது இந்த வருஷமாக அது மாறுதான்னு சொல்லிட்டு. We will meet in next class. Thank you.